ஜஸ்ட் இமேஜின், நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த சமயம் ஒரு 3 வயசு சின்ன பையன் உங்ககிட்ட வந்து உங்களோட பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுறான். இதை பார்த்த உங்களுக்கு, தம்பி யாருப்பா நீ என்னோட பேரை கரெக்டா சொல்ற, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா, உனக்கு எப்படி என்னோட பேரு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அதுக்கு அந்த பையன் உங்களோட பேரை கரெக்டா சொன்னது மட்டும் இல்லாம கூடவே உங்களுடைய சீக்கிரட்டான சில விஷயங்களையும் உங்ககிட்டே வந்து சொல்லியிருக்கான். இதை கேட்ட உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஏன்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. எப்படி இந்த பையனுக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதே மாதிரி அந்த பையனோட வயசுக்கு மீறின மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கான். இதெல்லாம் ஒரு 3 வயசு பையனால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கூட தெரியல. எப்படி இதெல்லாம் இந்த பையன் சொல்றான் அப்படின்ற ஆச்சரியத்தோட நீங்க அந்த பையனை பார்த்து இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அந்த பையன், இதெல்லாம் நீ தான் என்கிட்ட சொன்ன, மறந்துட்டியா அப்படின்னு சொல்றான். நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பையன், என்ன மறந்துட்டியா, நான் தான் இறந்து போன உன்னோட ஃப்ரெண்டு, இப்ப குழந்தையா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இது கேட்கறவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ரீபர்த் ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சொல்லப்போனா இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை முன்ஜென்மம் அப்படின்ற ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் இருக்கவங்களுக்கு கூட ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு. எனக்குமே இதெல்லாம் உண்மையா இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரியான டவுட்லாம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கன்வின்சிங்கான எக்கச்சக்கமான சாலிடான எவிடன்ஸ் இதுல இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கறது இந்த கேஸை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். டிசம்பர் 10, 1983 ஆக்ரா. இங்க இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டை அடிச்சு பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. அது ஒரு பிரெக்னென்ட் லேடி. இவங்களுடைய பேர் வந்துட்டு சாந்தி தேவி. இவங்க உயிர் பொழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல வராங்க. இந்த பிரெக்னன்சி சாந்தி தேவிக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு 5 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க பார்ட் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க. இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரால இருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இதனால இவங்களை அங்கிருந்து இங்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இந்த இடத்துல தான் சாந்தி தேவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்க காஸ்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மி இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா பண்ணுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் எப்பயுமே மிலிட்டரியில இருக்கவங்க, மிலிட்டரியோட ஃபேமிலி, இவங்களுக்கு தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த சாந்தி தேவியோட ஹஸ்பண்ட் பேர் வந்துட்டு மகாவீர். அவர் மிலிட்டரியை சேர்ந்தவர் கிடையாது. இவர் ஆக்ரால இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி டீச்சரா இருக்காரு. இவர் 11th 12th கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. மகாவீர் வீட்டுல இருந்த அந்த சமயத்துல அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல ரொம்பவே அவதிப்பட்டு இருந்திருக்காங்க. என்னதான் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 5 குழந்தை பிறந்திருந்தாலும் இந்த 6வது குழந்தை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்பவே சிரமமா இருந்திருக்கு. இவர் வீட்டில் இருக்க சமயம் அவரோட ஒய்ஃபான சாந்தி தேவி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்பவே சிரமமா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு உயிருக்கே போராடுற மாதிரி இருந்திருக்கு. இதனால பயந்து போன இவர் நம்மளோட ஒய்ஃபை வந்துட்டு காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி மிலிட்டரியில் இருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்டோட நேமை யூஸ் பண்ணி தான் இந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல சாந்தி தேவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. 7 நாள் வந்துட்டு அட்மிட் ஆயிருந்தாங்க. டாக்டர்ஸோட கம்ப்ளீட் அப்சர்வேஷன்ல இருந்தாங்க. கடைசியா டிசம்பர் 10, 1983 இவங்க 2 பேருக்கும் டிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பையன் பிறக்கிறான். இந்த குழந்தை பிறக்கும் போதே அந்த பையனோட தலையில வந்துட்டு 2 பர்த் மார்க் இருந்திருக்கு. கரெக்டா இவருடைய லெஃப்ட் சைடு காது கிட்டையும் ரைட் சைட்லயும் 2 தழும்பு இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த பையனோட ஸ்கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா பம்ப் ஆன மாதிரி இருந்திருக்கு. ஆனா அதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில அந்த குழந்தை பிறந்ததுனால இந்த குழந்தை அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான குழந்தையா இருந்தது. இவங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவீர், அவங்களோட ஒய்ஃபான சாந்தி தேவி, அவங்களுக்கு இப்ப பிறந்த இந்த டிட்டுவோட சேர்த்து இவங்களுக்கு மொத்தம் 6 குழந்தைங்க. 3 பொண்ணு 3 பையன். இந்த பையன் பிறந்த அந்த சமயத்துல அண்ணனான அசோக்குமாருக்கு 13 வயசு, ராஜ்குமாருக்கு 10 வயசு, ஆஷாவுக்கு 8 வயசு, குண்டாக்கு 6 வயசு, கோலுக்கு 2 வயசு. இவங்க எல்லாருமே ஃபேமிலியா ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இவங்க தங்கியிருந்த அந்த கிராமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் ஒரு 1000 குடும்பம் பக்கம் இருக்கும். எல்லாமே இவங்கள மாதிரி தான். இவங்க ரொம்ப ஏழைங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஊருக்குள்ள எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. விவசாயம் பண்றது, அங்க இருக்கக்கூடிய ஊர் வேலையை பார்க்கறது, அதெல்லாம் தாண்டி மகாவீர் வந்துட்டு ஆக்ரால ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரா இருந்திருக்காரு. அது மூலியமாவும் இவங்களுக்கு இன்கம் வந்திருக்கு. எல்லாமே நல்லா சூப்பரா தான் போயிட்டு இருந்தது. 1985ல டிட்டு பேச ஆரம்பிக்கிற வரைக்கும். இப்ப டிட்டு 18 மாச குழந்தை. இந்த சமயத்துல பொதுவா குழந்தைங்கலாம் 1-2 வார்த்தைகள் வந்துட்டு பேச ஆரம்பிக்கும். அவங்க கேட்ட வார்த்தையெல்லாம் பேசும். அம்மா அப்பா இந்த மாதிரி எதனாச்சும் ஒண்ணு சொல்லும். ஆனா இந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் போதே புரியாத மாதிரி சில சென்டென்ஸா பேச ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து ஆக்ராவை சேர்ந்தவன், இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புரியாத மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் பேசியிருக்கு. ஆனா ரொம்ப லென்த்தா பேசியிருக்கு.
இந்த பையன் பெருசா பேசுறத பார்த்தா எல்லாத்துக்குமே இது பயங்கர ஷாக்கா இருந்தது. இந்த பையன் என்ன பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்கறாங்க. இப்படி கேட்டப்ப என்னோட தாத்தா எங்க, என்னோட ஒய்ஃப் எங்க, என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கான். இதை கேட்ட அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இந்த பையன் பிறந்து இன்னும் முழுசா 1.5 வருஷம் கூட முடியல, அதுக்குள்ள என்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறானே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்த அந்த பையன் எங்க என்னோட குழந்தைங்களை காணும் அப்படின்னு கேட்டிருக்கான். சொல்ல போனா இவனே ஒரு குழந்தை. அவ்வளவு சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள நிறைய கோவப்படுவானா, வீட்டுல இருக்க யாரை பார்த்தாலும் பிடிக்காத மாதிரியே வந்துட்டு ஃபீல் பண்ணுவானா. அதாவது நம்ம இந்த வீட்டை சேர்ந்தவங்களே கிடையாது, நம்மளை கொண்டாந்தீங்க விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இதுல அவங்க அம்மா போட்டிருக்க சாரி எல்லாம் பார்த்துட்டு இது என்ன ட்ரெஸ், ரொம்பவே மோசமா பழசு மாதிரி இருக்கு, இதெல்லாம் போட்டு தயவு செஞ்சு வெளியில போகாதீங்க அப்படின்னு திட்டுவானா. அது கூடவே என்னோட ஒய்ஃபான உமா கிட்ட ரொம்பவே அழகான சாரீஸ் எல்லாம் இருக்கு, நிறைய அழகான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே ரிச் லுக்கா இருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். இது கூடவே இது என்ன வீடா, இங்க யாராச்சும் தங்குவாங்களா, என்னோட வீடு வந்துட்டு இதோட பெருசா இருக்கும், என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எஜுகேட்டட், என்னோட பிரதர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஷர்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையிலே பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கிண்டல் பண்ணியிருக்கேன். இதை விட உச்சகட்டமா இதனால் நீங்க என்ன நடக்க வச்சு கூட்டு போறீங்க, நம்ம எதுக்கு பஸ்ல போனோம், காரை வரவங்க நம்ம கார்ல போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதே மாதிரியே போயிட்டு இருக்க இப்போ இந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் வளர்றாரு. இந்த சமயம் இவருக்கு 3 வயசு ஆகுது. இவர் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு, தாட் ப்ராசஸ் எல்லாமே பெரியவங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா குழந்தையோட ரூபத்தில் இருக்காரு. இவர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா திட்டுவாராம். திட்டி மரியாதையை மூட்டு முடிச்செல்லாம் எடுத்துட்டு போய் ஆக்ரால போயிட்டு என்னோட குடும்பத்தை தேடி கண்டுபிடிங்க, இப்படி வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்றீங்க போயிட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவாராம். ஆனா இந்த சமயம் வரைக்கும் இவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா குழந்தைங்கனால எதனாச்சும் இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கோங்க, அதுங்க கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் வச்சு எதனாச்சும் ஒரு கற்பனை பண்ணி இல்லாத ஒரு நபரை வந்துட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிதான் இந்த சமயம் T2 பண்றான் அப்படின்னு சொல்லி இதை அவங்க பெருசா எடுத்துக்காமலே விட்டுறாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் எல்லாமே இன்னும் வைல்டா மாற ஆரம்பிக்குது. பஜார்ல என் பேர்ல ஒரு கடை இருக்கு, நான் ஒரு கடையோட ஓனரு, தயவு செஞ்சு என்ன கூட்டு போயிட்டு அங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கெஞ்சுறான். சொல்ல போனா இப்படி இவன் பண்றப்ப ரொம்பவே வித்தியாசமா சில சமயங்கள்ல ரொம்ப மோசமாவும் நடந்துகிட்டான். இப்படி போய்கிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் என்னோட பிரதர் பேர் வந்துட்டு ராஜா பாபு, என்னோட சிஸ்டர் பேர் வந்துட்டு சுசீலா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கூடவே என்னோட ஒய்ஃப் பேரு உமா அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்க அப்பா டெய்லி ஆக்ராக்கு போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் டிட்டு சொல்ற இந்த எந்த விஷயங்களையுமே அவர் போயிட்டு கேட்க கிடையாது, அதை பத்தி சர்ச் பண்ண கிடையாது. நம்ம அப்பா எதையுமே தேட மாட்டேங்கிறாரு, நம்மளையும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு அப்படின்ற விரத்தி வந்துட்டு இந்த டிட்டு அப்படின்ற இந்த பையனுக்கு வருது. இதனால இந்த டிட்டு அப்படின்ற பையன் அவருடைய மூத்த அண்ணனான அசோக் குமார் கிட்ட போய் அப்பா தான் என்னை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அட்லீஸ்ட் நீயாச்சும் என்னோட குடும்பத்தை கண்டுபிடிச்சுதா ஆக்ராக்கு போய் பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆக்ராவில் எனக்கு ஒரு கடை இருக்காங்க, நான் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நான் ஒரு பெரிய ஆளு, என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க, நான் நிறைய பேர்த்து போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கேன். நீ ஆக்ரா போன அப்படின்னு சொன்னா சுரேஷ் அப்படின்ற என்னோட பேர்ல ஒரு ரேடியோ கடை இருக்கும், அதை போய் நீ கண்டுபிடிச்சு என்னோட ஃபேமிலி கிட்ட என்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனான டிட்டு வந்துட்டு தன்னோட பேரை சுரேஷ் வர்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி டிட்டு திரும்ப திரும்ப ஏதேதோ கதைகளை சொல்லிட்டே இருந்ததுனால இவங்க அம்மாவுக்கு அது பயங்கரமா டிஸ்டர்பிங்கா இருந்தது. சரி, இந்த ஆக்ராவுடைய கதை எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். உன்னுடைய தம்பி சொன்ன மாதிரி நீ ஆக்ரா போயிட்டு பாரு, அங்க எதனாச்சும் ரேடியோ கடை இருக்கா அப்படின்னு சொல்லி நீ பார்த்துட்டு வா அப்படின்னு மொத பையனான அசோக் குமாரை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப 17 வயசு இருக்கக்கூடிய அசோக் குமார் தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஆக்ராவுக்கு போறாரு. இப்படி போன இவரு பஜாருக்குள்ள எதனாச்சும் ரேடியோ கடை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் இவரு இந்த கடையை பார்த்திருக்காரு. அந்த கடையோட பேரு சுரேஷ் ரேடியோ ஆத்தரைஸ்டு டீலர். இவர் நேரா அந்த கடைக்குள்ள போறாரு. அந்த கடைக்கு சைட்ல கவுண்டர் கிட்ட வந்துட்டு ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க. இவரு அந்த லேடி கிட்ட போய் நிக்கிறாரு. அந்த லேடி இவங்களை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அசோக் வந்துட்டு எனக்கு சுரேஷை பார்க்கணும், பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த லேடி சுரேஷ் என்னோட ஹஸ்பண்ட் தான், என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போய் 4 வருஷம் ஆகுது, என்னோட பேரு உமா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட அசோக் குமாருக்கு பயங்கரமான ஷாக். அவருடைய தம்பி சொன்ன மாதிரி இங்க ஒரு ரேடியோ ஸ்டோர் ஒன்று இருக்கு, அந்த கடையோட பேரு சுரேஷ் தான். உள்ள கவுண்டர்ல ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க, அவங்களோட பேரு உமா. அதாவது இப்ப இவரோட தம்பியா இருக்கக்கூடிய டிட்டுவோட போன ஜென்மத்து ஒய்ஃப். இப்ப அடுத்து இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி சுரேஷ் வர்மாங்கிறது யாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். சம்மர் டைம்ல ஆக்ரா வந்துட்டு பயங்கர ஹீட்டா இருக்கும். ஆனா எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலுக்கு வெறும்
4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பஜார்ல தான் இந்த சுரேஷ் ரேடியோஸ் இருக்கு. இந்த கடையில அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா விதமான கேஜெட்ஸும் கிடைக்குமா, ரேடியோ, டிரான்ஸ்மிட்டர், ஏன் வாக்மேன் வந்துட்டு அந்த சமயம் தான் வந்திருக்கு, அது கூட இங்க கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் போக 1983 இந்த மாதிரியான ஒரு டெக் ஷாப் வந்து இவ்வளவு மெயினான ஏரியால இருக்கிறது பெரிய விஷயம். அப்ப அந்த ஃபேமிலி எவ்வளவு ரிச்சா இருக்கும் அப்படின்றத பாத்துக்காங்க. இவர் ஒரு பயங்கரமான பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. ஃபாரின்ல எதனாச்சும் ஒரு புது எக்யூப்மெண்ட் வந்தா கூட அதை டக்குன்னு இங்க இம்போர்ட் பண்ணிடுவார். பிளாக் மார்க்கெட் போறது, நிறைய பொருட்களை கைமாத்துறது, சட்டத்துக்கே தெரியாம சில விஷயங்கள் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணி இவரோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதனால இவருக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. இவருடைய அப்பா பேர் வந்துட்டு சந்தா பாபு. இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரா இருக்காங்க. அதாவது அவருடைய அப்பா அம்மாவே வந்துட்டு வெல் எஜுகேட்டட். இப்ப இவருக்கு 2 பசங்க இருக்காங்க, சச்சின் அப்புறம் அமித். இவங்க 2 பேர்த்தையும் எல்லாருமே மோனு டோனுன்னு தான் கூப்பிடுவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களோட குடும்பம் வந்துட்டு பெரிய பணக்கார குடும்பம். 3 அடுக்கு இருக்கக்கூடிய பில்டிங்ல தான் அவங்க தங்கி இருந்தாங்க. அந்த சமயமே இவரோட வீட்டுக்குள்ள டிவி இருந்தது, கூலர்ஸ் இருந்தது, ஒயிட் ஃபியட் கார் ஒன்று இருந்தது. ஒரு லக்ஸூரியஸான லைஃப் தான் வந்துட்டு இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவரே வந்துட்டு அவர் ஒரு பெரிய ரவுடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த சுரேஷ் வர்மாவுடைய அப்பாவான சந்தா பாபு வந்துட்டு சுரேஷ் வர்மாவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை 1975ல 8 பேர் சேர்ந்து என்னோட பையன் சுரேஷ் வர்மாவை கடத்திட்டாங்க. இப்படி கடத்தி என்னோட பையனை வந்துட்டு கார்ல கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த 8 பேராலையுமே என்னோட பையனை சமாளிக்க முடியல. என்னோட பையன் கார்ல உட்காந்து போயிட்டு இருந்த அந்த சமயத்துல பக்கத்துல இருந்தவனுங்க எல்லாம் பிடிச்சு அடிச்சு காரோடைய கதவை திறந்து ரோட்ல இருந்து ரிவர்ல விழுந்தார். அப்படி அங்க இருந்த ரிவர்ல விழுந்த இவர் நீந்திட்டே வந்து உயிர் பொழிச்சு தப்பிச்சதா சொல்லியிருக்காரு. இந்த சுரேஷ் வர்மாவுக்கு அவரோட ஒயிட் ஃபியட் கார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு எப்பயுமே அந்த கார்ல தான் ஆக்ராவை ரவுண்ட் அடிச்சு வருவாராம். இதை ஓட்டுறப்பெல்லாம் அவருக்கு பவர்ஃபுல்லாவும் நம்ம கிட்ட காசு நிறைய இருக்குது அப்படின்ற எண்ணமும் வருமா. ஆனா 1982ல அந்த காரையும் திருடுறதுக்கு 2 திருடனுங்க வரானுங்க. அந்த 2 திருடனுங்களையும் தனியா நின்று தடுக்கிறாரு. அந்த சமயத்துல அவனுங்க துப்பாக்கிலாம் எடுத்து சொல்றானுங்க. இவரு அந்த துப்பாக்கி தோட்டாக்கல்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு அவரோட காரை காப்பாத்துறாரு. இதுதான் அவரு கடைசியா துப்பாக்கி புல்லட்ல இருந்து தப்பிச்சது. இப்படி இவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்தப்பதான் ஆகஸ்ட் 28, 1983 சுரேஷ் வர்மாவுடைய ஒய்ஃபான உமா வந்துட்டு வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு வேலைங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது சுரேஷ் வர்மா அவரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய டைம். எந்த நேரம் வேணா சுரேஷ் வர்மா வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு வீட்டுக்கு வெளியில அவங்க ஹஸ்பண்டோடைய ஒயிட் ஃபியர் காரோடைய சவுண்ட் கேக்குது. சரி இவரு வந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்திலே டமால்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. ஸ்டார்டிங்ல உமா வந்துட்டு என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரோட டயர் வந்துட்டு வெடிச்சிருச்சு போல இருக்கு. அதான் இப்படி பயங்கரமா சத்தம் கேக்குது. சரி நம்ம வெளில போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க. இப்படி இவங்க வெளியில ஓடி போன அந்த சமயத்துல இவங்களை கிராஸ் பண்ணி 2 பேர் வந்துட்டு ஆப்போசிட்ல ஓடுறாங்க. இதை பார்த்து பதறி போன இவங்க சுரேஷ் வர்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காருக்கு கிட்ட போகும்போது தான் இவங்களுக்கு கேட்டது டயர் பஞ்சரான சவுண்ட் கிடையாது, அது துப்பாக்கியால சுட்ட சத்தம் அப்படின்னு தெரியுது. சுரேஷ் வர்மாவுடைய தலையிலே வந்துட்டு துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. அவரோட தலையில சுடப்பட்ட தோட்டா ரைட் சைடு ஸ்கல்லு வழியா போயிட்டு லெஃப்ட் சைடு வெளில வந்திருக்கு. சம்பவம் நடந்த அதே இடத்துல பட்ட பகல்லே சுரேஷ் வர்மா வந்துட்டு இறந்து போறாரு. ஆனா அடுத்த 3 மாசத்துல 10th டிசம்பர் 1983 சுரேஷ் வர்மா தலையில சுட்ட அதே இடத்த பர்த் மார்க்கா கொண்ட ஒரு குழந்தை பிறக்குது. அதாவது சுரேஷ் வர்மாவுடைய தலையில எந்த இடத்து வழியா புல்லட் போய் எந்த இடத்து வழியா வெளியில வந்ததோ தலையில அந்த 2 இடத்துலயுமே பர்த் மார்க்கோட இந்த டிட்டு அப்படின்ற குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையுடைய அண்ணனான அசோக் தான் இப்ப அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள உமா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சரி அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல அசோக் வந்துட்டு டிட்டு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி எல்லாத்த பத்தியுமே கரெக்டா சொல்றான். என் தம்பி சொன்னதை வச்சு நீங்க எல்லாருமே யார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இது வரைக்கும் அவங்களோட வீட்டுல என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட உமாவுக்கு அவங்க ஃபேமிலிக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நீங்களே யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒருத்தங்க எங்க இருந்தும் வந்து உங்களோட பேரை சொல்லி உங்க குடும்பத்துக்குள்ள யாருக்குமே தெரியாத விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்லி இது எல்லாத்தையும் என்னோட தம்பி தான் சொன்னாரு, என் தம்பிக்கு உங்க எல்லாத்தையுமே தெரியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே ஷாக் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும். ஆரம்பத்துல அந்த குடும்பம் என்ன நினைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேணும்னே நம்ம கிட்ட விளையாடுறதுக்காக பண்றாங்களோ இல்ல வேற எதனாச்சும் சொல்லி நம்மள சுத்தியோட பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சது. ஆனா என்ன இருந்தாலும் நம்ம நேர்ல போய் பாத்துறணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சுரேஷ் வர்மாவுடைய ஃபேமிலி இந்த டிட்டுவோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்படி இவங்க பார்ட் அப்படின்ற வில்லேஜை போயிட்டு ரீச் பண்ணிட்டு அங்க இருந்த மக்கள் கிட்ட எல்லாம் அசோக் சொல்லிட்டு போன பேர்களான மகாவீர் சிங், சாந்தி தேவி இவங்க பேர்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல இருந்த யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இந்த ஊர்ல இந்த பேர்ல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல அப்படி யாருமே இல்லை போல இருக்கு, வேணும்னே நம்மளை வச்சு யாரோ ஒருத்தங்க விளாண்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இன்னொரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாங்க. அதே பார்ட் அப்படின்ற பேர்ல மொத்தம் 2 ஊர் இருக்கு. ஒன்னு மதுரால இருக்கு, இன்னொன்னு வந்து ஆக்ரால இருக்கு. மதுரால இருக்கக்கூடிய ஊர்ல தான் இப்ப இவங்க இருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி வந்துட்டோம் போல இருக்கு, இப்ப நம்ம ஆக்ரால இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் காரை அங்கிருந்து எடுத்துட்டு ஆக்ரால இருக்கக்கூடிய அந்த பார்ட் வில்லேஜுக்கு போறாங்க.
ஒரு வழியை இவங்க கரெக்டான வீட்டை கண்டுபிடிச்சு மகாவீரோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டு கதவை தட்டுறாங்க. அந்த சமயத்துல இந்த 4 வயசான டீட்டு வந்துட்டு உள்ளதான் இருந்திருக்காரு. டீட்டுவோடைய அம்மா தான் போயிட்டு அந்த கதவை ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்துல வெளியே நின்றுட்டு இருந்த உமா அப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்கள உள்ள இருந்த டீட்டு வந்துட்டு பாக்குறாரு. பார்த்த உடனே டீட்டுவோட முகத்துல ஒரு பயங்கரமான சந்தோஷம். இது வரைக்கும் இந்த மாதிரியான உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே பார்த்தது கிடையாது. இவர் ரொம்பவே சந்தோஷமா உமா உமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வராரு. இதை கேட்ட உமாவுக்கு வந்துட்டு இது ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. சொல்ல போனா இந்த சின்ன பையன் வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உமாவை பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலிக்கும் இந்த பையனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது மட்டும் இல்லாம உமா கூட வந்திருக்க 2 பேர்த்த பார்த்து பாப்பாஜி மாதாஜி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசியிருக்காரு. இவர் யார் என்னன்னு கூட சொல்லாம எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கரெக்டா சொல்றது சுத்தி இருந்தவங்களுக்கு டவுட் வந்தது. இருந்தாலும் வந்திருந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு இவங்க மேல சந்தேகம் தான் அதிகமா இருந்தது. இவங்க வேணும்னே நம்மள ட்விஸ்ட் பண்ணி விட பாக்குறாங்க. நம்மள யாருன்னே இவங்களுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒன்று பில்டப் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை சாதிச்சுக்க பாக்குறாங்க. இவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்ம நம்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான மனநிலையில அவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப உமா வந்துட்டு டீட்டு அப்படின்ற அந்த சின்ன பையன் கிட்ட போய் நீ தான் சுரேஷா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் டீட்டு வந்துட்டு ஆமா நான் தான் சுரேஷ். உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி நம்ம டூருக்காக இந்த இடத்துக்கு போயிருந்தோமே, நீ நான் நம்ம 2 பசங்க 4 பேருமே போயிட்டு ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா? உனக்கு கூட அந்த ட்ரிப்ல நான் சாட்டும் குல்ஃபியும் வாங்கி தந்தேனே, நீ கூட நல்லா இருக்குன்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே தெளிவா சொல்றாரு. இதை கேட்ட உமா வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி அங்கேயே நிக்கிறாங்க. சொல்ல போனா உமா இந்த இன்சிடென்ட்லயே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. இருந்தாலும் உமா கூட இருந்த அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு சந்தேகம் அதிகமா இருந்தது. அவங்க டீட்டு பார்த்து இது வரைக்கும் யாருமே டீட்டு கிட்ட கேட்காத ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னன்னா நீ எப்படி செத்து போனன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டீட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அன்னைக்கு நான் என்னோட கார்ல வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்து இறங்கின 3 பேர் என்ன வழி மறைச்சாங்க. அதுல ஒரு நபர் சடனா அவன் கையில இருந்து துப்பாக்கி எடுத்து என் மேல வச்சு சுட்டான். அந்த துப்பாக்கியோட குண்டு என்னோட தலையில பட்டு நான் அங்கேயே சரிஞ்சு விழுந்தேன். அந்த சமயம் அவன் வேகமா ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்ல போனா அவங்களோட முகங்கள் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சுரேஷ் வர்மாவோட ஃபேமிலி வந்துட்டு இந்த பையன் எல்லாத்தையுமே தெளிவா சொல்றான் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்தாலும் வெளியில இந்த பையனை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அடுத்த 24 மணி நேரமும் டீட்டுவை இவங்க டெஸ்ட் பண்ணாங்க. இதுல எடுத்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வெளியில் நின்றுட்டு இருந்த ஒரு காரை காமிச்சு இதுதான் சுரேஷ் வர்மாவுடைய கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் வந்துட்டு என்ன விளையாடுறீங்களா, யாரை ஏமாத்த பாக்குறீங்க, என்னோட கார் வந்துட்டு ஒயிட் கலர் ஃபியட், இது யாரோட கார்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுவும் போக அந்த கும்பல்ல எங்கேயாச்சும் கார் இருக்கா அப்படின்றத தேடி பார்த்துட்டு இதுதான் என்னோட கார் அப்படின்னு சொல்லி சுரேஷ் வர்மாவோட கார் கிட்ட கரெக்டா போய் நின்று இருக்காரு. இதுல டீட்டு மகாவீர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே இது வரைக்கும் காருக்குள்ள ஏறி உட்காந்து டிராவல் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கு காருக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு கூட தெரியாது. சொல்ல போனா டீட்டுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா டீட்டு கரெக்டா காரை ஓபன் பண்ணி காருக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு அங்க இருக்கக்கூடிய டேப் ரிகார்டெல்லாம் கரெக்டா ப்ளே பண்ணியிருக்காரு. அதுவும் போக கரெக்டா பெடல் ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு, கியர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அந்த ஒயிட் ஃபியட்டை ஓட்டி இருக்காரு. இதை பார்த்த சுத்தி இருந்தவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மதியான டைம்ல 2 சிஸ்டர்ஸ் வராங்க. பார்த்த உடனே டீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. சுசிலா ஜிஜின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவர் போயிட்டு அவங்க கிட்ட பேசியிருக்காரு. இப்ப இந்த சமயம் இந்த 2 பேர்த்துல எல்டர் சிஸ்டர் யாருன்னு சொல்லி கரெக்டா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சுத்தி இருக்கவங்க கேக்குறாங்க. அதுக்கு டீட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம 2 பேருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீட்டு சொல்றது கரெக்ட். அவங்களோட எல்டர் சிஸ்டர் வந்துட்டு வரவே இல்லை. அவரோட எல்டர் சிஸ்டரான முன்னிர் ராணி வந்துட்டு அன்னைக்கு வெளியில எங்கேயோ இருந்தாங்க. இதனால அவங்களோட எங்கர் சிஸ்டர் கூட இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. ஆனா டீட்டு கரெக்டா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா டீட்டுவை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரேடியோ ஷாப்குள்ள கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இதுதான் சுரேஷ் வர்மாவுடைய கடை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு டீட்டு இது ஒண்ணு என்னோட கடை கிடையாது, இது என்னோட பிரதருடைய கடை, யாரை ஏமாத்த பாக்குறீங்க, என்னோட கடை வந்துட்டு இங்கிறது 100 யார்டு தள்ளி இருக்கு, என்னோட கடை பேரே சுரேஷ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்தையுமே கரெக்டா அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. சொல்ல போனா இதுதான் டீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ரா போறது, அந்த கடைக்கு போறது. ஆனா ரொம்ப வருஷமா அந்த கடை எனக்கு பழக்கப்பட்ட கடை தான் அப்படின்ற மாதிரி இருக்க அவரோட பிஹேவியர் எல்லாமே. இவர் அந்த கடைக்குள்ள போயிட்டு உட்கார்ந்த உடனே இங்க ஒரு ஷோகேஸ் இருக்கு, இந்த ஷோகேஸ் எப்ப வச்சீங்க, யாரை கேட்டு வச்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சொல்ல போனா அந்த ஸ்டோர்ல சுரேஷ் வர்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்க ஒரு ஷோகேஸே கிடையாது. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஷோகேஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உமா தான் அந்த ஷோகேஸை வச்சிருக்காங்க. டீட்டு இதை கரெக்டா சொன்னது மட்டும் இல்லாம இங்கதான் கேஷ் டிரா இருக்கும், இங்கதான் எல்லாருமே பணத்தை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லியிருக்காரு. அந்த கடையுடைய மேனேஜர் பேரை கரெக்டா கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஃபைனலா சுரேஷ் வர்மாவுடைய அப்பாவான சந்தா பாபுவோட வீட்டுக்கு இவங்க போயிருக்காங்க. அங்க போன உடனே இவர் வந்துட்டு பாப்பாஜி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாசமா பேசியிருக்காரு. சொல்லப்போனா இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போய் கரெக்டாக ஒரு 10 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சந்தா பாபு வந்துட்டு டீட்டு கூட அவங்க ஃபேமிலி கூடயும் கடைக்கு போக கிடையாது, அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் தான் டீட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஆனா 10 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லாம பல வருஷமா பேசி பழகின மாதிரியான ஒரு ஃபீல்ல இருந்திருக்காரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து டீட்டுக்கு ஃபைனலா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நிறைய குழந்தைங்க இருக்கு, அதுல உன்னோட 2 பசங்க யார் அப்படின்றத கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டீட்டு வந்து சுத்தி சுத்தி பசங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. இவர் பாக்குற எல்லாருக்குமே இவர் ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணி இருக்கு. ஆனா இவர் முறைச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பையனான மோனு கிட்ட போயிட்டு, நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், எனக்கு நமஸ்தே வைக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த தடவையும் டீட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டா இதை சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயம் வந்துட்டு சுத்தி இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிய இந்த விஷயம் ஒரு பெரிய நியூஸா வெளியெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஸ்காலரான நம்மளோட தலைவர் ஸ்டீவன்சன் வந்துட்டு உள்ளார வராரு. இவர் 1957 டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரி அண்ட் நியூராலஜில வந்துட்டு சேர்மேனா இருந்தவர் யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியாவில். இவர் குழந்தைங்களோட சைக்காலஜி பத்தி, நியூரல் பிளாஸ்டிசிட்டி எஃபெக்ட் பத்தி எல்லாம் பயங்கரமா படிச்சிருக்காரு, PhD வச்சிருக்காரு. இந்த மாதிரி முன்ஜென்மம் இருக்கு, பேரநார்மலா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் டைரக்டா அதே இடத்துக்கு போயிட்டு அங்க என்னென்ன நடந்திருக்கு, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். இவர் சாதாரண ஆள் கிடையாது, எக்கச்சக்கமான ரிசர்ச் வந்துட்டு அவரோட லைஃப் டைம்ல அவர் பண்ணியிருக்காரு. போன வருஷம் நம்மளோட சேனல்ல சுமித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ரீபர்த் கேஸ் போட்டிருப்போம், அது இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வருஷம் 2023ல பூர்ணிமா அப்படின்றவங்களுடைய ரீபர்த் கேஸை பத்தி நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தருடைய ரீபர்த் ஸ்டோரி வந்து போட்டிருப்போம், அதை கூட இவர் கவர் பண்ணியிருக்காரு. இது சம்பந்தப்பட்ட நிறைய கேஸ் வந்துட்டு இவர் பார்த்திருக்காரு. சொல்ல போனா அந்த சமயமே இவர் 44 ரீஇன்கார்னேஷன் கேஸை வந்து அனலைஸ் பண்ணியிருந்தாரு. இது எல்லாத்தையுமே இவர் 1960ல நியூஸ் பேப்பர்ஸ்லயும் மேகசின்ஸ்லயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எந்த கேஸ்னாலும் சரி இவர் டைரக்டா களத்துக்குள்ள இறங்கிடுவாரு, மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரு, டைரக்டா போயிட்டு இன்டர்வியூ பண்றது, சைக்காலஜிக்கலா அவங்க கிட்ட போய் பேசுறது, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அவங்க ஏன்னா மறைக்க நினைக்கிறாங்களா இல்ல மேனிபுலேட் பண்றாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாரு. இங்க இவங்க டைரக்டா வந்து டீட்டு கிட்ட, அவங்க ஃபேமிலி கிட்ட, உமாவுடைய ஃபேமிலி கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே ப்ராப்பரா வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த சமயம் நம்ம டாக்டர் அந்தோனியா மில்ஸ் அப்படின்ற ஒருத்தங்களை பத்தி பார்க்க போறோம். இவங்களும் இதே மாதிரியான ஒரு ரிசர்ச் ஃபெலோ தான். ஆனா இவங்க அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே நம்ப மாட்டாங்க. சொல்ல போனா 2 பேருமே வந்துட்டு பல இடத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு ரீபர்த்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு ஒரு நார்மலான மேனிபுலேஷன் தான், சுத்தி இருக்கிறவங்களாம் அந்த குழந்தைகிட்ட சொன்னதுனால அந்த குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு, அதை தான் அது வந்துட்டு ரிப்ளிகா பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. இப்ப இவங்களும் 16 மணி நேரம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணி ஆக்ராக்கு வராங்க. வந்து எல்லா இடத்துலையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, சுத்தி இருக்க எல்லா இடத்தையுமே ரிசர்ச் பண்றாங்க. அந்த ஊர்ல அவங்களை சுத்தி இருக்க யாராச்சும் உமாக்கு ரிலேட்டிவா இருப்பாங்களா, இதனாச்சும் ஒரு விதத்துல இவங்க 2 பேரும் கனெக்டா இருப்பாங்களா, டீட்டோ அப்படின்ற இந்த 4 வயசு சின்ன பையனுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சது அப்படின்ற கோணத்துல இவங்க டீப்பா ரிசர்ச் பண்றாங்க. இதுக்காக இவங்க 1987ல 1988ல 2 வருஷமும் 6 வாரம் வந்துட்டு இங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா இங்க இவங்களுக்கு டீட்டோ பத்தி கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. எப்படி இது நடந்தது, எப்படி இந்த பையன் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாரு, இதுல எதனாச்சும் ஒரு லூப் ஹோல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி எவ்வளவு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. இதுல இவங்க டீட்டோவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல சுரேஷ் வர்மாவுடைய பிரதரான மகேஷ் வந்துட்டு, எனக்கு எங்க கல்யாணம் ஆச்சுன்னு கரெக்டா சொல்ல பார்க்கலாம், என்னோட கல்யாணம் ஆக்ரால ஆச்சா, மதுரால ஆச்சா இல்ல கான்பூர்ல ஆச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டீட்டோ, உன்னோட கல்யாணம் வந்து கான்பூர்ல தான் நடந்துச்சு, நம்ம கூட கார்ல போனமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரிசர்ச் பண்ண வந்த இவங்களுக்கு இன்னுமே ஷாக்கிங்கா இருந்திருக்கு. உண்மையாலுமே அவரோட கல்யாணம் கான்பூர்ல தான் நடந்திருக்கு. அதோடைய பத்திரிகையில இருந்து எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து டீட்டோவை அந்த ரேடியோ ஸ்டோருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. போன தடவை வந்தப்ப கூட டீட்டோ வந்து மேல இருக்கக்கூடிய 2nd ஃப்ளோருக்கு போல. ஆனா இந்த முறை டீட்டோ ரொம்பவே சகஜமா மேல இருக்கக்கூடிய 2nd ஃப்ளோருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருள்லாம் ரொம்பவே கேஷுவலா யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம போறோம் அப்படின்ற மாதிரியே இல்லை, எது எங்கெங்க இருக்கும் அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டா அதெல்லாம் போயிட்டு யூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இப்பதான் எல்லாருமே டீட்டோட தலையில் இருக்கக்கூடிய அந்த பர்த் மார்க்குக்கு வராங்க. இது சுரேஷ் வர்மாவுடைய தலையில எப்படி புல்லட் ரைட் சைட்ல போட்டு லெஃப்ட் சைட்ல வெளில வந்ததோ அதே இடத்துல 2 பக்கமும் இவருக்கு பர்த் மார்க் இருந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்த் மார்க் தழும்பு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு டீம் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே பர்த் மார்க்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வரும். அவங்க பிறக்கும் போது சம்டைம்ஸ் அவங்களோட ஸ்கின்ல பிக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா ஃபார்ம் ஆகாததுனால கூட இந்த மாதிரி பர்த் மார்க் வரலாம். சில இடத்துல மெலனின் வந்துட்டு அதிகமா கம்மியா போறதுனால கூட டார்க்கா லைட்டா அந்த இடத்துல ஸ்கின் தெரியலாம். இல்லைனா பிளட் வெசல்ஸோட ஃபார்மேஷன்
இன்ஃபர்மேஷனால கூட இந்த மாதிரியான தழும்புகள்லாம் வந்து பிறக்கும் போது வரலாம். இந்த மாதிரி பர்த் மார்க்ஸ் இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த டாக்டர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே இவங்க சொல்ற மாதிரியான விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. போன ஜென்மத்தில் எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த நபர் தான் நான் அப்படின்னு சொல்லி பல பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த நபர்கிட்ட போய் பேசினப்ப அந்த நபருக்கு இந்த இடத்துல தான் அடிபட்டு அவங்க செத்து போனாங்க அப்படின்னு சொன்னேன். அதே இடத்துல போன ஜென்ம ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன இந்த பசங்களுக்குலாம் வந்துட்டு தழும்பு இருந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே எந்த லெவலுக்கு உண்மைன்னு தெரியல. இது எல்லாமே ஒரு விதமான கோஇன்சிடென்ட்டா கூட இருக்கலாம். சரி, இப்போ இந்த கேஸ்க்கு வரும். இவங்க சொல்ற மாதிரி T2க்கு கரெக்டா சுரேஷ் வர்மாவுடைய தலையில அடிபட்ட அதே இடத்துல தான் தழும்பு இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக சுரேஷ் வர்மாவுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அந்த சமயத்துல இதை ப்ராசஸ் பண்றதுக்காக அவங்க முறையா கோர்ட்ல ஆர்டர்லாம் வாங்கிட்டு தான் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. இப்படி வாங்கின இவங்க சுரேஷ் வர்மாவுடைய தலையில எந்த இடத்துல தோட்டா போயிட்டு எந்த இடத்து வழியா வெளியில வந்திருக்கு அப்படின்றத அக்யூரேட்டா பார்த்திருக்காங்க. கரெக்டா அதே இடத்துல T2வோட தலையிலும் வந்து பாத்தீங்கன்னா பர்த் மார்க் இருந்திருக்கு. இதுல T2 இன்வெஸ்டிகேஷன் பண்ண இந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. போன ஜென்மத்தில் நான் வந்துட்டு கடத்தல் பண்றவனா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி T2 சொல்லி இருந்திருக்காரு. அதுவும் போக சுரேஷ் வர்மாவுடைய கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவக்காரர். எதா இருந்தாலும் அடிதடியா பேசுவாரு, அடிதடியா பண்ணுவாரு. அதே மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியை T2க்குள்ளேயும் எல்லாருமே பார்த்திருக்காங்க. ஒரு தடவை இவர் கிரௌட்குள்ள நின்றுட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு பையன் ஏதோ வித்தியாசமா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த கரும்பு எடுத்து துரத்தி அடிச்சிருக்காரு. இதுல பல இடங்கள்ல T2 வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்டே ரொம்ப வெறுப்பா பேசியிருக்காரு. டக்குன்னு கோவப்படுவாராம். ஒரு தடவை T2வும் அவங்க அம்மாவும் ஒரு வளையல் கடைக்கு போயிருக்காங்க. அப்ப T2வோட அம்மா வந்துட்டு ஒரு தங்க வளையல வாங்கி போட்டு பார்த்திருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குதுன்னு தோணுது. ஆனா அந்த வளையல வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால அந்த வளையல அவங்க கழட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை கழட்ட முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்க கழட்டி அந்த இடத்துல வச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த T2 வந்துட்டு அந்த கடைக்காரங்க கிட்ட போயிட்டு மரியாதையா அந்த வளையல எங்க அம்மா கிட்ட தந்துரு, நீ தரல அப்படின்னு சொன்னா உன்னை துப்பாக்கி எடுத்து சுட்டு கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காரு. இந்த கேஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறப்ப கேட்கிறப்ப இது உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கேஸை ரிசர்ச்சர்ஸ் மட்டும் டாக்குமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுரேஷ் வர்மாவை துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்காங்க. இதுல மகாவீரோட ஃபேமிலிக்கும் சுரேஷ் வர்மாவோட ஃபேமிலிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. சுத்தி ஊர்ல இருந்த நபர்களுக்கு கூட இந்த சுரேஷ் வர்மா ஃபேமிலியை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல மகாவீர் மட்டும்தான் டெய்லி ஆக்ராக்கு போயிட்டு டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்குமே சுரேஷ் வர்மா யார் அப்படின்னு சொல்லி தெரியாது. இவங்க எல்லாருமே ரொம்பவே படிச்ச எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அந்த காலத்திலே சுத்தி இருந்தவங்க யாருக்குமே வந்துட்டு அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லை. சொல்ல போனா T2வோடைய அப்பாவான மகாவீர் வந்துட்டு எங்க நம்ம பையன் T2 வந்து நான் தான் சுரேஷ் வர்மா, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல போய் எதனா கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லி நீ சொல்றது எல்லாமே உண்மையே வச்சுப்போம். ஆனா இந்த தடவை நீ இந்த வீட்டுல தான் பிறந்திருக்க, அதனால அந்த வீட்டுல இருக்கவங்க அந்த வீட்டுல இருக்கவங்களுடைய பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, அது என்னதுன்னு சொல்லி நீ எப்பயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே முன் ஜென்மம் மறுபிறவி இது மேலாம் பெருசா நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு. இதுல எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். T2 ஃபேமிலி வந்துட்டு பணம் வேணும் அப்படின்றதுனால சுரேஷ் வர்மா ஃபேமிலி கிட்ட இதனாச்சும் நாடகம் நடத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனா T2வோட ஃபேமிலி வந்துட்டு சுரேஷ் வர்மாவோட ஃபேமிலி கிட்ட இருந்து எந்த விதமான உதவியும் எதிர்பார்க்கல. இது வரைக்குமே எந்த விதமான ஃபேவர் வந்து பாத்தீங்கன்னா T2வோட ஃபேமிலிக்கு நடக்கல. அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஃபேம்காக இதை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா இந்த விஷயம் எப்படி வெளியில பரவிருச்சு. இதுக்கு மேல இது பரவ வேணாம், நீ இதை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி T2 கிட்ட நிறைய அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க இதை ஃபேம்காகவும் பண்ணல அப்படின்றது கிளியரா தெரியுது. உலக அளவில் எக்கச்சக்கமான ஃபேமஸான ஃபாரின் ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்துட்டு வந்திருக்காங்க, வந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருக்குமே இது பொய் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. பொதுவாக இந்த மாதிரி சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்க எதனா ஒன்று மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் அவங்களோட உள்ளர போயிட்டு அவங்களே அறியாமல் வெளியில் வந்திருக்கும். இல்லைன்னா எதனாச்சும் மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி ஸ்கிரிசோஃப்ரேனியா மாதிரி எதனாச்சும் இருந்திருக்கலாம். ஆனால் T2வோட கேஸில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே டாக்குமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த கேஸ் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இது இப்படிதான் நடந்தது அப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வதந்திகள் வந்துட்டு பரவிட்டு இருந்தது. அதுல பயங்கரமான வதந்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பையனுக்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்து போன ஜென்மத்துல அவங்களை கொலை பண்ணது யார் அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிச்சு காட்டி கொடுத்துட்டாரு. இப்படிதான் போலீஸ் வந்துட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி பரவுனது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. சுரேஷ் வர்மா அன்னைக்கு வீட்டுக்கு கார்ல வந்து இறங்கின உடனே அவரை துப்பாக்கியால சுட்டவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போன அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட்டுக்கு போய் அந்த 2 பேருக்கும் 8 வருஷம் தண்டனை கிடைச்சது. ஆனா T2 வந்து பாத்தீங்கன்னா அவசரத்துல 3 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இன்வால்வ் ஆனது பாத்தீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் பல்பீர் சிங், இன்னொருத்தர் T2. ஆமா, போன ஜென்மத்துல ஒரு சுட்டு கொலை பண்ணதா சொல்லப்பட்ட ஒரு நபருடைய பேரான T2 தான் அவர் இந்த ஜென்மத்துல பேராவே வச்சிருக்காரு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கோயின்சிடென்ட் தான். சரி, எதனால இப்ப அவர் சுட்டு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒரு கடத்தல் பண்ணியிருக்காரு, நிறைய பிளாக் மார்க்கெட்லாம் போயிட்டு பொருள் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு முன்கோவி அப்படின்றதுனால பல இடங்களுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சனையோட விளைவாதான்
சில எதிரிகள் வந்துட்டு இவரை சுட்டுட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் டீட்டோ அப்படின்ற அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமா டீட்டோ இது எல்லாத்தையுமே தனியா ஒதுக்கி வைக்கிறாரு. அவர் வளர வளர அவரை சுத்தி என்ன நடக்குது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனால எல்லாத்தையுமே ஒரு இடத்துல தள்ளி வச்சுட்டு அவர் படிக்கிறாரு. அவரோட 20வது வயசுல அவர் மிலிட்டரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் நீ மிலிட்டரி போவேனா, நீ வந்து எஜுகேஷன் செக்டர்ல எதனாச்சும் பெருசா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஃபேமிலி லைனுக்கே கூட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. தமிழ்நாட்டுல ஊட்டியில யோகா சயின்ஸ் அப்புறம் நேச்சுரோபதி படிக்கிறாரு. இங்க இவர் 7 வருஷம் இருந்து படிச்சுட்டு PhD வாங்கிட்டு பதஞ்சலி யூனிவர்சிட்டியில யோகா நேச்சுரோபதியில டீனா இருக்காரு. இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் அமைச்சுக்கிட்டாரு. மேரேஜ் ஆயிருச்சு, குழந்தைங்க பிறந்துருச்சு. இவர் அவரோட லைஃப ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் அந்த யூனிவர்சிட்டியில தான் டீனா இருக்காரு. இந்த கேஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாவும் வினோதமாவும் இருக்கு. வழக்கமா நம்ம ஒரு கேஸோட ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் இமேஜின் சொல்லுவோம். ஆனா இந்த கேஸோட எண்டிங்லையும் நான் சொல்றேன் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முன் ஜென்ம ஞாபகம் வந்து நீங்க போன ஜென்மத்துல கடத்தல்காரரா இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அது உங்களுக்கு எப்படி மோசமா ஃபீல் ஆகும். அதுவும் போக உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருக்கு, ஃபேமிலி இருந்திருக்கு, கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒய்ஃபும் இப்போ வந்து பிரசன்ட்ல உயிரோட ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப வியர்டா இருக்கும். ஒருவேளை இந்த முன் ஜென்மம் மறுபிறவி இதெல்லாம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளால இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிரஷரே வந்துட்டு தாங்க முடியாது. இந்த ஜென்மத்திலே நிறைய ரிலேஷன்ஷிப், நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்காவா மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது போன ஜென்மத்தோட மெமரிஸ், அதில் இருந்து ரிலேஷன்ஷிப், இந்த சிக்கல்கள் ரெண்டுத்தையுமே சேர்த்து பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதெல்லாம் கேட்கும் போதே அவர் எப்படி இதை பேலன்ஸ் பண்ணிருப்பாரு, அவர் கரெக்டான முடிவு எடுத்து வெளியில வந்துட்டார் அப்படின்னா நம்மளுக்கு தோணுது. ஆனா யோசிச்சு பாருங்க, இவருக்கு போன ஜென்மத்தில் நடந்த எல்லா விஷயமே டீட்டெயிலா முன்னாடி நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எமோஷனலி அவர் எவ்வளவு காயப்படுத்திருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து பயங்கர கஷ்டம். ஆனா இதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.